வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் என்னைக்கு பார்க்கக்கூடியதுனா இங்கிலீஷ் கிளாஸ் தான். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 5வது கிளாஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது 5வது கிளாஸ் தான். இதில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட டிசிஎஸ் அண்ட் எடிக்யூட்டி 2 பேட்டர்ன்லேயுமே மிக்சடு சீரீஸான கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ நம்மளோட சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை கொடுத்துட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க வேர்டுக்கான சினானிம்ஸ். ஓகே, ஸோ அதுக்கான பொருளை வந்து கரெக்டாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. ஓகே, ப்ரிவ்யூங்கிறது வேறு, PERVIEV, அதாவது PERVIEV. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங்ஸ் வேறு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய மீனிங்ஸு வேறு. ஓகே, புரிஞ்சுங்க. அதனால் எதையுமே போட்டுக்கிட்டு நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. ஓகேவா? இன்னொரு இது இருக்குது, PREVIEV இப்படிங்கிற வேர்டும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லுவோம்ல, நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு ஐவிலே போடுறீங்க அப்படின்னா ஃபைனலாக ப்ரிவியூ பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான இதை சொல்கிறதுக்கு தான் ப்ரிவியூன்னு சொல்கிறது. ஓகே, இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு தனி அதிகாரம் அப்படி மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஓகே, ஸோ தனி அதிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை. ஓகே, ஸோ தனி அதிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இது வந்து இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெப்த் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆழம் சொல்லுவோமா, ஆழம். ஓகே, அதே போல் ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்னா லிமிட்டட் அன்லிமிட்டட் சொல்லுவோமா. ஸோ பேக்கேஜ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் அதில் இருந்தால் இந்த லிமிட்டேஷன், அதாவது இவ்வளோ தான் வந்துன்னா தகுதி, புரியுதுங்களா? அன்லிமிட்டட் அப்படின்னா இவ்வளவு வந்து இது பண்ணால் லிமிட்டட் அன்லிமிட்டட். நம்மளால் இங்கிலீஷில் சொல்லும்பொழுது ரெக்கார்ட் புரிஞ்சிக்க முடியும், பட் வந்து தமிழில் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது, இதாவது தமிழ் அர்த்தத்தை கரெக்டாக சொல்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ எஸ். ஸோ லிமிட்டட்னா குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட அல்லது அளவுள்ள. ஓகே, ஸோ அன்லிமிட்டட் அப்படின்னா அளவில்லா அப்படின்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான் லிமிட்டேஷன் அப்படின்னா அளவுள்ள அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஓகே, குறிப்பிட்ட அல்லது அளவுள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே போல் வந்து டொமைன் அப்படிங்கிறதுனா நம்ம எப்படி இங்கே சொன்னோம்ல ப்ரிவியூ அப்படிங்கிறதுக்கான தனி அதிகாரம். ஓகே, ஸோ டொமைனியன் அப்படிங்கிறது டொமினியன் ஸ்டேட், அதாவது டொமினியன் கண்ட்ரி அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்களா, தனி அதிகாரத்தோடு கொண்ட சுதந்திரமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகே, ஸோ அதே மாதிரி டொமினியனுங்கிறது தனி சுதந்திரம், தனி அதிகாரம் கூட வரலாம். ஓகே, ஸோ இது வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா தீவிரம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா தீவிரம். இதெல்லாம் வந்து இதனுடைய மீனிங்ஸாக வந்து சொல்லப்படக்கூடியது. ஸோ டெப்த்னா ஆழம், லிமிட்டேஷன்னா குறிப்பாக அல்லது அளவாக, டொமினியன்னா சுதந்திரம், அதாவது சுதந்திரம், தனி சுதந்திரம் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. எக்ஸ்ட்ரீம்ங்கிறது தீவிரம். ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறது மீனிங்ஸ் தனி அதிகாரம்ங்கிறது இதுக்கு இணையான மீனிங்ஸ் உள்ளது எதுன்னு வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க டொமைன் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சினானிம்ஸாக கூட இருக்குது. ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க டொமைன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ரூவ் த அண்டர்லைன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், சூஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் as an answer if the sentence is grammatically correct. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ அதுதான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா இல்லை தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டுமே நாங்கள் கொடுத்துருக்கோம், அதையுமே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? அதனால் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஐ கேன் மேக் ஃப்ரெஷ் காஃபி இஃப் யூ நாட் லைக் சம் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காது. இதில் அண்டர்லைன் பண்ணப்பட்டது இதுதான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, கேன் மேக் ஃப்ரெஷ் அப்படிங்கிறதான். ஓகேவா? ஸோ ஐ கேன் மேக் ஃப்ரெஷ் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கூட வாசிங்க. கேன்கிறது கொடுத்துருக்காங்களா? எஸ். ஸோ கேன்கிற மாடலில் ஒரு. ஓகே,
சுட்டு மேக்ஸ் ஃப்ரெஷஸ்ட். இதை வந்து இந்த மாதிரி மாற்றலாமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட், எந்த ஒரு மாற்றம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கேன் மேட் ஃப்ரெஷர், அண்ட் ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா கேன் மேட் ஃப்ரெஷஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஃப்ரெஷ்ஷுன்னு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷஸ்ட்டு, ஃப்ரெஷஸ்ட் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிட்டிவில் வந்து தான் சொல்லிட்டு இருக்கான். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஷருங்கிறது 2 இதை கம்பேர் பண்ணக்கூடியது. ஃப்ரெஷஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ கேன் மேக், இங்கே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே காஃபியை மட்டும் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்லேட்டிவாக இருக்குமோ, இங்கே ஃப்ரெஷ்ஷுங்கிறது வராமல் ஃப்ரெஷஸ்ட்டு இந்த இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4 அல்லது 1 இருக்கிறதோ ஏதோ ஒன்று தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தூரம் மேட்டர் கிடையாது. ஓகேவா, என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் கேனுக்கு அப்புறம் V1 அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா கேனுக்கு அப்புறம் வந்து இங்கே V3 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன் 4 வராது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃப்ரெஷஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்பேரிட்டிவ் டிகிரியை வச்சு வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குமோ அப்படிங்கிற நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சருங்கிறது ரொம்ப சீக்கிரமாக கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அதனால் எதில் இங்கே ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ரூலாக வந்துன்னா கேன் உட் அந்த மாதிரி வில்லு உட்டு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து V1 ஃபார்மேட் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, அந்த ஒரு இது இருக்குல்ல டைப், அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு ஃபஸ்ட்டு இங்கே கேன் இருக்குது, கேனுக்கு அப்புறம் V1 தான் வரணும். அப்போ மேக்குங்கிறது கரெக்டாக தான். ஓகேவா, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கேன் ப்ளஸ் V1 அப்படிங்கிறது சரி. அப்போது கேன் ப்ளஸ் மேக் அப்படிங்கிறது சரிதானான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டு. இங்கே இருக்க ஃப்ரெஷ் அப்படிங்கிறது அந்த நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஏற்கனவே டிகிரிஸை வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. கேன் மேக் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து குறிக்கக்கூடிய வெறுப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ கேனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கேனுக்கு அப்புறம் V1 வரணும் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ்ஷும் கூட வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஐ கேன் மேக், நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெத்தடு தான் பெஸ்ட்டு. ஓகே, கேன் ப்ளஸ் V1 அப்படிங்கிறப்போ இங்கே வந்து கேனுக்கு அப்புறம் மேட் வருது, கண்டிப்பாக இதுவும் வராது. இங்கே தான் சுட்டுக்கு அப்புறம் மேக்ஸ்னு வருது, சுட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு V1 தான் வரணும். ஓகே, இங்கே மேக்ஸுங்கிறது வந்து வந்திருக்கு, V5 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவுமே வராது. ஓகே, ஸோ மற்றபடி வந்து கேனுக்கு அப்புறம் மேட் இங்கே வந்திருக்கு தான், அதாவது 3வது ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கேன் இருக்கா, கேனுக்கு அப்புறம் V1 தான் வரணும். ஓகே, ஸோ அதான் ரோலு. இப்போ இங்கே சுட்டுமே வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே இதுக்கப்புறம் V1 தான் வந்திருக்கணும். பட் வந்து இங்கே V5 வந்திருக்கு. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வராது. ஓகே, அதே போல் தான் இங்கே கேனுக்கு அப்புறம் மேட் V3 வந்திருக்கு, இங்கேயுமே V3 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இது ரெண்டுமே வராது, இதுவும் வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான். இப்போ இதான் வந்து இதில் ஆன்சராகவும் இருக்கும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுமே நீங்கள் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணி போட்டு போயிடலாம், உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலுமே. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால் நம்ம அப்பப்போ சொல்லக்கூடிய சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, பார்த்து வச்சுக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சில முக்கியமான ஒன்றுமே தெரியாத இருக்கிற இடத்துல வந்து உங்களால் ஏதோ ஓரளவுக்கு மார்க் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இடியம் தான், இது ஒக்காபுலரியில் வரக்கூடியது. ஸோ இடியம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஃபாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபுல்லி ஃபாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடியத்துக்கான மீனிங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் சம் ஒன் அர்ஜென்ட்லி. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒருத்தவங்களுக்கு தான் அர்ஜென்ட்லி வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா டு ப்ரொடியூஸ் சம்திங் தட் இஸ் நீடட். ஓகே, ஸோ அப்படி அதாவது யாரோ ஒருத்தவங்களுக்கு தேவையை அறிஞ்சதுன்னா ஒரு விஷயத்தவங்கன்னா கொடுக்குறது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதே போல் வந்து ஆப்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா டு அட்ஜஸ்ட் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதாவது ரொம்ப சிரமமான சுச்சுவேஷன்ஸ் வந்தோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஓகே, போகிறதுக்கு அந்த மாதிரி எழுதுவது. ஆப்ஷன் 4 பார்த்தீங்க அப்படின்னா டு டிசீவ் சம் ஒன். ஓகே, ஸோ ஒருத்தவங்க ஏமாத்துறது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஃபுல்லி ஃபாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடிய ஒரு இடியமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான். என்ன அப்படின்னா ஃபுல்லி ஃபாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அது வந்து எதை குறிக்கக்கூடியதாக இருக்குன்னா டு டிசீவ் சம் ஒன். ஓகே, ஸோ ஒருத்தவங்க ஏமாத்துற மாதிரியான ஒன்று தான் கூட குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஃபுல்லியாக ஃபாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்க டு டிசீவ் சம்மன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இடியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு நிறையா இடியம்ஸை வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களால் நிறையா அதை கற்றுக்கிற முடியும். ஏன்னா இதில் வந்து சில இதுகள்
மட்டும்தான் வந்து டைரக்ட் மீனிங்கோட வரும். ஓகே, சில இடியங்கள் வந்து ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி டைரக்ட் மீனிங்ஸோட வரக்கூடியதாக இருக்கும். சிலது வந்து ரொம்பவுமே பொருந்தாததாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ண பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதை வச்சு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் வச்சுருந்தோம்னா ஞாபகப்படுத்துகிற மாதிரியானதான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய இடியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிலதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஓப்பனாகவே வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், இல்லை அதை பற்றி நிறைய படிக்கும்பொழுது நமக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிடும். ஓகே, ஸோ ஓகே இந்த இடியம்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கே கிடச்சிடும். அதுக்காக தான் வந்து நம்ம நிறைய இடியம்ஸ் வந்து படிக்கணும். அதாவது ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கிறது கூட நான் சொல்கிறேன். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய இடியம் படிக்கணும்னு சொல்கிறது வந்து எல்லா ஐடியாத்தையும் போட்டு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி கிடையாது. ஸோ நிறைய ஐடியாத்தை ஜஸ்ட் ரீட் பண்ண வச்சு செய்யணும் ரிப்பீட்டடாக. அப்படி பண்ணும்பொழுது அதே போல் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுமே நான் சொல்கிறேன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுமே நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒகாப் அப்படிங்கிறதே மொத்தத்தில் இப்படி தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக ரீட் பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு வந்து அப்படி ரீட் பண்ணும்பொழுது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, அதை ரிப்பீட்டடாக பண்ணும்பொழுது உங்களால் வந்து அது சரளமாக வந்துடும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஸோ ஒகாப் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட் ஃப்ரம் தி கிவன் சென்டென்ஸ். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த வேர்டு வந்து இன்கரெக்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை ஃபர்தர் ரீட் பண்ணுங்கள். A strong business acumen and entrepreneurial fire have always separated him from his peers. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஸ்ட்ராங், ஓகே, STRONG அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸ்ட்ராங் பிஸ்னஸ், BUSINSS, ஏன்னா பிஸ்னஸ் வச்சு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள ஸ்பெல்லிங் கரெக்ட் அப்படிங்கிறது ஓகே தான். அப்போ இங்கே ஆப்ஷன் 4லேயுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இது கரெக்டாக தான். ஓகே, ஸோ இது வந்து தப்பான ஸ்பெல்லிங் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூமென், ஓகே, ACUMEN, ஓகே, அக்யூமென் அப்படிங்கிறதும் இதில் சரி தான். ஓகே, அண்ட், ஓகே, ANT அண்ட். அடுத்து ஆண்டர்பிரனியல், ஓகே, ஸோ ஆண்டர்பிரனியல் இதில் தான் அப்புறம் தவறு இருக்குது. ஓகே, ENTRPR, ஓகே, ஆண்டர்பிரனல், ஓகே, அதுதான் வரணும். ஓகே, ஆண்டர்பிரனியல் அப்படின்னு சொல்கிறாங்களா, இப்படி வரக்கூடாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல இதெல்லாம் தப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுதான் அப்புறம் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டாக இருக்குது. ஓகே, ஸோ அதே போல் வந்து பியர்ஸுங்கிறது இருக்குல்ல, இங்கே இருக்கிறதுனா இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ இங்கே அக்யூமென், ஃபியர்ஸு, பிஸ்னஸ் இது எல்லாமே எதுனா சரியாக தான் இருக்குது. இது தப்பாக இருக்குதுன்னா இந்த ஆண்டர்பிரனியல் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்புறம் தவறாக இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் இதில் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த இடத்துல தப்பு இருக்குது, எந்த வேர்டு வந்து தப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது புரிஞ்சுருக்கு நினைக்கிறோம். இதுவும் கேபில் வரக்கூடிய ஒரு டைப் தான். இது நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக பாட்டு போகிறீங்க, பட் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டாப்பிக்கும் உதவியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபில்லிங் த பிளாங்க் இன் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, இன் த மார்னிங் வி வேர் அப் at dash of day and down to the nigger cabin to pet the ducks. ஓகே, ஸோ இதை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கல சென்டென்ஸ். இங்கே in the morning we were up at dash of day. ஓகே, ஸோ இங்கே வந்து எந்த இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற பார்க்கணும். ஓகே, இங்கே ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2ல் தான் பிரீச், ஆப்ஷன் 3ல் பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ஷன் 4ல் பிரீச். இப்போது இதனுடைய மீனிங் இந்த இருங்க சிம்பிள் தாங்க, இதுவும் பிரேக்கை தான் குறிக்கும், இதுவும் பிரேக்கை தான் குறிக்கும். இப்போ இதோட மீனிங்ஸும் வேறு, இதோட மீனிங்ஸும் வேறு. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரேக்கு, இந்த பிரேக் அதே மாதிரி தான் பிரீச்சுங்கிறதும் பிரீச்சுங்கிறதும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீறல், அந்த மீறல்னு சொல்லுவோம்ல, விதிமீறல் அந்த மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி குறிக்கும். இந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா தடைன்னு சொல்லுவோம்ல, பிரேக் டவுனு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான். ஓகே, ஸோ இந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வந்து வேறு மீனிங்ஸ் ஓடியது. ஓகே, ஸோ அதனால் இதனுடைய மீனிங்ஸ் வந்து நம்ம இங்கே எந்த இது வரும் அப்படிங்கிறத பார்த்து போடணும். ஓகேவா, ஸோ 2 வேர்டு தான், அதை வந்து 4ஆக வந்துன்னா அதோடைய உச்சரிப்பை வச்சு வந்துன்னா மாற்றி கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல வந்து ரீட் பண்ணுறத வச்சு வந்துன்னா, ஸோ இந்த இடத்துல இதுதான் வரும் அப்படிங்கிற பார்க்கும்போது இடத்துல உங்களுக்கு ஸ்பெல்லிங்கை வச்சு வந்துன்னா நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் அமைச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இங்கேருந்து இன் தி மார்னிங் வி வேர் அப் அட் டே. ஓகே, அந்த நாளுடைய டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இதாக கொடுத்துருக்காங்க, பிரீச் பட் பிரீச் ஆஃப் டேவா, அந்த டே மீறுற மாதிரியான ஒன்று அமைஞ்சிருக்கு, கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறதான் வரணும். ஓகே, ஸோ PREAK இதோட இந்த பிரேக்குங்கிறது தான் வரணும். ஓகே, ஸோ இந்த பிரேக் வராது. ஓகே, ஸோ அப்போ இந்த பிரேக் வராது.
இந்த பிரேக்குங்கிறது எதுனா இந்த பைக்கிலலாம் வரும்ல கம்பிகள் அந்த பிரேக் அந்த இதை குறிக்கக்கூடியது தான் இந்த பிரேக்குங்கிறது. ஓகே, ஸோ வாகனங்களில் வரக்கூடிய ஒரு பார்ட்டை வந்து பார்த்தா பிரேக்குன்னு கூட சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு எது சரியானதாக இருக்கும் அப்படின்னா இந்த இங்கே சொன்ன PREAK அப்படிங்கிறது இதுதான் சரியானது. ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இது சரியாக இருக்கும். இதுதான் இந்த இடத்துல சரியான ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல நிறைய விஷயத்தை ரீட் பண்ணும்போது தான் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி நமக்கு 5 இது கொடுத்துட்டு காம்ப்ரஹென்சிவ் இருக்கிறாங்களே க்ளோஸ் டெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகே, ஒகாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நிறைய விஷயத்தை ரீட் பண்ணி அதோட மீனிங்ஸையோ அல்லது அதை பற்றி அந்த ரீட் பண்ணுற ஹேபிட் இருந்தால் கூட சில கொஸ்டின்ஸ் உங்களால் அந்த ஃப்ளோவிலே வந்து ரீட் பண்ணுற ஃப்ளோவிலே வந்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கொடுக்குறாங்க, செலக்ட் த வேர்ட் செக்மெண்ட் த சப்ஸ்டிடியூட் ரீப்ளேஸ் த ப்ராக்கெட் இந்த செக்மெண்ட் கரெக்ட்லி அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லி. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் போட்டிருக்கிறதுக்குள்ள வந்துட்டோம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி சேஞ்சஸ் பண்ண வேண்டிய இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ் முதல்ல பாருங்களேன். சென்டென்ஸ் என்னது, இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு பி இன் தி குவைட் ஓல்டு டவுன் ஒன் மோர். ஓகேவா, அதை இங்கே கொடுத்துருக்குது. அப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு பி இன் தி குவைட் ஓல்டு டவுன் ஒன் மோர் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஓகே தான். இதுதான் நமக்கு அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குது. என்னது, குவைட் ஓல்டு டவுன் ஒன் மோர். ஓகேவா, இந்த ஒன் மோர் அப்படிங்கிற இடத்துல தான் அதெல்லாம் கோளாறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா குவைட் ஓல்டு டவுன் ஒன்ஸ் மச்சுன்னு போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸு மச்சு மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா குவைட் விண்டேஜ் டவுன் ஒன்ஸ் மோர். அப்போது அதே போல் அடுத்து கீழே பாருங்களேன். ஆப்ஷன் 3 குவைட் ஓல்டு டவுன் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குவைட் விண்டேஜ் டவுன் ஒன்ஸ் மோர். ஓகேவா, இந்த ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் வந்து எரர் வர்ற மாதிரி இருக்குது. அப்போது 2வது வராது. அதே போல் வந்து இந்த இடத்துல எரர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம நோ கரெக்ஷனுங்கிறத வந்து கண்டுக்க தேவை கிடையாது. அப்போ 2வதும் இல்லை 3வதும் இல்லை. ஓகேவா, ஸோ நமக்கு இதுவா அப்படிங்கிறத கன்ஃபியூஷன். ஓகேவா, ஸோ மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். குவைட் ஓல்டு டவுன் ஒன்ஸ் மச். ஓகே, ஸோ ஒன்ஸ் மச் மோர் அப்படிங்கிறது வராது. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே வந்து மிகைப்படுத்தக்கூடிய ஒன்றா தான் வரக்கூடியது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மீனிங்ஸ் வந்து இதோட பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமும் வேறு, இது பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஆனால் மீனிங்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஒரு மீனிங்ஸ் வரக்கூடியது தான். ஓகே, ஸோ மச்ச நாள் அதிகம் 1 நாள் அதிகம் தான். ஸோ அப்போ ஒரே இடத்துல அதிக அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்லேயுமே வராது. அதே போல் வந்து இங்கிலீஷ்லையுமே அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் வராது. ஸோ அதனால் இந்த மச் மோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல வரவே தேவையே கிடையாது. ஆல்ரெடி அப்போ நம்ம என்ன சொன்னது, இந்த இடத்துல ஆப்ஷன் 3 மட்டும்தான் அடுத்து நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக 3ல் உள்ளதான் வரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது தான் சரி. எப்படி இந்த இதை வந்து நீங்கள் மூவிலையுமே பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ வடிவேல் சாரோடைய காமெடியிலுமே வந்து ஒரு மூவி ஷூட் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஒன்ஸ் மோர்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல வெறும் ஒன் மோர் சொல்லியிருக்க மாட்டா, ஒன்ஸ் மோர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஒன்ஸ் மோர் மறுபடியும் ஒரு முறை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸை மீனிங் பண்ணுறதுக்கு அதாவது புரிஞ்சுக்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் டு பி இன் தி குவைட் ஓல்டு டவுன் ஒன்ஸ் மோர். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு முறை இந்த ஓல்டு டவுனுடைய குவைட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மாதிரி இங்கே சொல்லக்கூடியதான். ஓகே, ரொம்ப அமைதியாக வந்து இருக்கக்கூடியவனாக தான் இருக்குது. மீண்டும் அந்த பழைய மாதிரியான ஒரு இதுதான் வந்து மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல வரக்கூடிய மீனிங்ஸ் தான் சொல்லக்கூடியது. அப்போது ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது தான் இங்கே சரியாக இருக்கும். அப்போது இங்கே பார்த்ததில் எல்லாத்தையும் சரியானது வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க குவைட் ஓல்டு டவுன் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது வரக்கூடாது, ஒன்ஸ் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றாக இருக்கும். ஓகே, புரிஞ்சா, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த given sentence that has an error in the if there no error choose no error. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கேன்னா எரர் பார்ட் தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து எது எரர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ அது எரரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கூட தேவை கிடையாது. ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம். இஃப் ஆசிட் ஓகே drainage will reaches groundwater it may persist for decade or centuries. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து கிராமட்டிக்கலாக இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ பெரும்பாலுமே இந்த எரருங்கிற கிராமட்டிக்கலாக இருக்கிறதா இருக்கும். பாருங்கள், இஃப் ஆசிட் ட்ரைனேஜ் வில் ரீச்சஸ்
வில் ரீச்சஸ். ஸோ எப்போவுமே வில்லுக்கு அப்புறம் V1 தான் வரணும். ஓகேவா? நம்ம எப்படி வந்து கேனுக்கு அப்புறம் சுட்டுக்கு அப்புறம் ஓகே சுட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தோம் ப்ளஸ் V1 தான் வரணும்னு சொல்லியிருந்தோமா? அதே மாதிரியான ஒரு ரூல் தான் இங்கே வில்லுக்கு அப்புறம் V1 தான் வரணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஆசிட் ட்ரைனேஜ் வில் ரீச்சஸ் அப்படிங்கிறது V5. ஓகே V5 தான் ரீச்சஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்துன்னா ரீச் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே ஸோ பண்ணால் வில் ரீச் கிரவுண்ட் வாட்டர் இட் மே ஃபெசிஸ்ட் ஃபார் டிகேட்ஸ் ஆர் சென்ச்சுரிஸ். ஓகே அப்போ இந்த இடத்துல ரீச்சுங்கிறது தான் V1 இருக்கும். ரீச்சஸ் அப்படிங்கிறது V5 இருக்கும். இங்கே V5 தேவை கிடையாது, நமக்கு V1 தான் தேவை. அப்போது இந்த இஃப் ஆசிட் ட்ரைனேஜ் வில் ரீச்சஸ் அப்படிங்கிறதுல தான் எரர் இருக்குது. அப்போ நோ எரருங்கிறது வராது. ஓகே அப்போ மூணாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த இஃப் ஆசிட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் 2 தான் வருது. அப்போ சரியானது ஆப்ஷன் 2ல் உள்ளது தான் சரி. ஓகே புரிஞ்சா? ஸோ ஏற்கனவே நம்ம மாதிரி வில்லுக்கு அப்புறம் V1 தான் வரணும். ஸோ அதனால தான் ரீச்சுங்கிறது மட்டும் வரும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஆப்ஷன் 2 தான் சரி. ஓகே ஸோ இதில் வில் ரீச் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2 தான் இதில் தப்பாக உள்ளது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் வேர்டு ஃபில்லிங் த பிளாங்க். ஓகே ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எ லார்ஜ் டேஷ் ஆஃப் எல்டர்லி பீப்புள் லிவ் அலான். ஓகே ஸோ அதான் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. எ லார்ஜ் இங்கே வந்து யாரை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வந்து பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள். ஓகே பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பார்ப்பான் அப்படின்னு பார்க்குறோம். லார்ஜ் வேல்யூவாக பார்ப்பாங்களா மக்களை? கண்டிப்பாக கிடையாது. அதே போல் வந்து குவான்டிட்டி. ஓகே குவாலிட்டி வேறு குவான்டிட்டி வேறு. ஓகே குவாலிட்டிங்கிறது தரத்தை குறிக்கக்கூடியது, குவான்டிட்டிங்கிறது அளவை குறிக்கக்கூடியது. இது அளவை குறிக்கக்கூடியது. மக்கள் அளவு வந்து பார்த்தா குவான்டிட்டின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஓகே நம்பர். ஓகே ஸோ மக்கள் வந்து நம்பர் அடிப்படையில் தானே எண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக நம்பருங்கிறது வரலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டி. ஓகே ஸோ கெப்பாசிட்டினா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லுவாங்க, இல்லை கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுதான் கெப்பாசிட்டி. ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ குவான்டிட்டி அப்படிங்கிறது அது அளவு குறிக்கிட்டு, கெப்பாசிட்டியும் வந்து அளவு குறிக்கிட்டு தான். பட் வந்து அது கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உள்ள. ஓகே ஸோ நம்பர் தான் அந்த பீப்புளோட இதை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எ லார்ஜ் நம்பர் ஆஃப் எல்டர்லி பீப்புள் லிவ் அலோன் அப்படிங்கிறதான் சரியான. ஓகே புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 தான் இதில் சரியான ஒன்றாக இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபார் த கிவன் blank. ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் எ பைட் அண்ட் டெல் மீ ஹவு இட் இஸ். ஓகே அப்படிங்கிறத கொடுத்து விட்ருக்கு. இங்கே ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மேக். ஓகே ஸோ ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா கெயின், ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா டேக், அண்ட் ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா கீப். ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்துட்டு எது வரும், மேக் எ பைட் டெல் மீ ஹவு இட் ஆப்ஷன் வருமா? கெயின் மேக்னா உருவாக்குறதுன்னு சொல்லுவோம். ஓகே ஸோ உருவாக்குறது. ஓகே அதே போல் கெயினுங்கிறது லாபம். ஓகே ஸோ லாபம். டேக்குங்கிறது எடு. ஓகே கீப்புங்கிறது அப்படியே பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, தொடர்றதுன்னு கூட இருக்கலாம். ஓகே அதுலேருந்து தொடர்றது அப்படிங்கிறது தான் கீப்புங்கிறது. ஓகே கீப் வேர் செல்ஃப்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி இப்போ சிலதை நீங்கள் எடிட் பண்ண போனீங்கன்னா கீப் ரைட்டிங், அதாவது ஏதாச்சும் இல்லை டைப் பண்ணிக்கிட்டு இருப்பேன், டக்குன்னு ஒரு நீங்கள் கேன்சல் பண்ண போனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கீப் ரைட்டிங்காக மாதிரி கேட்கும். ஓகே ஸோ மறுபடியும் எழுத தொடர போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போது அதுதான் தான் கீப்பை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லிங் ஃப்ளாங்க்ஸ் வந்து குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல எது வரும் பார்த்தீங்க அப்படின்னா டேக்குங்கிறதான் வரும். ஓகே ஸோ டேக் எ பைட் அண்ட் டெல் மீ ஹவ் இட். ஓகே ஸோ அதாவது எடுத்து கடிச்சிக்கிட்டு பேசு எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா ஸோ எடுத்து கடிச்சிக்கிட்டு பைட்டுங்கிறது கிடைக்கக்கூடிய தான். டேக்குங்கிறது எடுக்குறதுன்னு சொல்லியிருந்தேன்னா அதுதான். ஓகே ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ எடுத்து கடிச்சிக்கிட்டே பேசு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்க அந்த டோட்டல் சென்டென்ஸோடைய மீனிங்ஸாக இருக்குது. அப்போ இதில் டேக்குங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகே புரிஞ்சா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இது மாதிரி கிளாஸஸ் அந்த எக்ஸாம் எப்படி நம்ம சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கேஸ்.